கார்த்திகை மாதத்தில் விஷ்ணு ஆலயத்தில் கார்த்திகை நட்சத்திரத்திரண்டு ஏற்றப்படும் தீபத்தை குறிக்கின்றது. இது பாஞ்சராத்திர தீபம் என்று அழைக்கப்படுகிறது. விஷ்ணு பகவானுக்கு சிறப்பு வாய்ந்த வழிபாடாகும். அவர் ஜோதி ரூபமாக காட்சியளித்த நாள்தான் பாஞ்சராத்திர தீப திருநாளாக கொண்டாடப்படுகிறது. எல்லா பெருமான் ஆலயங்களும் கார்த்திகை தீபம் விசேஷம். திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலில் கோபுரம் அருகே சொக்கப்பானை அமைக்கப்பட்டு கொளுத்தப்படும். 20 அடி உயரமுள்ள தென்னை மரங்களின் நுனியில் மஞ்சள், சந்தனம், மாவிலை, பூமாலை உள்ளிட்ட மங்கள பொருட்கள் அணிவிக்கப்பட்டு கோயில் அர்ச்சகர்கள் வேதங்கள் சொல்ல புனித நீர் தெளிக்கப்பட்டு முகூர்த்தக்கால் கோயிலில் நடப்படும். இந்த பந்தக்காலை சுற்றி சுமார் 5 அடி அகலத்துக்கும் 20 அடி உயரத்துக்கும் சொக்கப்பானை அமைப்பார்கள். தீபம் அன்று நம்பெருமான் சொக்கப்பானை கண்டர்ல மூலஸ்தானத்திலிருந்து புறப்படும் முன் கோவிலில் தங்க கொடிமரம் அருகே உத்தம நம்பி சுவாமிகள் இடைவிளக்கு எடுக்கும் நிகழ்ச்சி மாலை 6 மணிக்கு நடைபெறும். கோவில் நிர்வாகம் உத்தம நம்பி சுவாமிக்கு மாலை மரியாதை செய்யப்படும். அதன்பின் நம்பெருமான் மூலஸ்தானத்திலிருந்து இரவு 8 மணிக்கு புறப்பட்டு கதிர் அலங்காரத்தில் கார்த்திகை கோபுரத்திற்கு வந்து சேர்வார். அங்கு கோபுரத்திற்கு முன்னால் 20 அடி உயரத்துக்கு பனை ஓலைகளால் அமைக்கப்பட்ட சொக்கப்பானை பந்தலை நம்பெருமாள் வலம் வந்து சக்கரத்தாழ்வார் சன்னதிக்கு எதிரே காத்திருக்க இரவு 8:30 மணிக்கு சொக்கப்பானை கொளுத்தப்படும். காண பரவசமாக இந்த நிகழ்வு அதி அற்புதமாக இருக்கும். இதை பார்க்க நம் உள்ளம் உருகும், பாவம் கழியும். நம்பெருமான் சொக்கப்பானை தீபத்தை கண்டு அருள் புரிவார். திருமலையில் கார்த்திகை தீபம். கார்த்திகை தீப உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெறும். பௌர்ணமியை ஒட்டி மாலை 6 மணிக்கு கோயில் முழுவதும் 1008 மண் விளக்குகள் ஏற்றப்படும். அதற்காக அவர்கள் மண்பானையை 2ஆக உடைத்து மேல் பாகத்தை கீழ் வளையமாக வைத்துக்கொண்டு கீழ்ப்பாகத்தை ஒரு அகல் போல் செய்து பசு நெய்யால் நிரப்பி தீபம் ஏற்றுவர். இந்த தீபம் ஏழுமலையான் கோவிலில் குலசேகரன்படி, துவாரகபாலர்கள், கருடாழ்வார் சன்னதி, வரதராஜ சுவாமி சன்னதி, தங்க கிணறு, யோக நரசிம்மர் சன்னதி, வேடி ஆஞ்சநேயர் கோவில், வரக சுவாமி கோயில் போன்ற இடங்களில் ஏற்றப்படும். பின்னர் ஏழுமலையான் கோவிலில் எதிரில் சொக்கப்பானை எரிக்கப்படும். விஷ்ணு கார்த்திகை பாஞ்சராத்திர தீபம் என்ற பெயர் விஷ்ணு கோயில்களில் கார்த்திகை தீப திருவிழா மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. கார்த்திகை தீபத்தை ஒட்டி 3 நாள்களும் சொக்கப்பானை எரிக்கும் வழக்கம் உண்டு. ஒரு முறை கலைமகளுக்கு தெரியாமல் பிரம்மன் யாகம் ஒன்றினை நடத்தினார். அதனால் கோபங்கொண்ட கலைமகள் பிரம்மனின் யாகத்தை அழிக்க ஒரு அரக்கனை ஏவினாள். அரக்கன் யாகத்தை தடுக்க உலகம் முழுவதும் இருள் சூழும்படி செய்தான். இதனால் பிரம்மனின் யாகத்திற்கு தடை ஏற்பட்டது. உடனே பிரம்மன் மகாவிஷ்ணுவை வேண்டினார். மகாவிஷ்ணு ஜோதியாக ஒளிர்ந்து உலகத்தில் சூழ்ந்த இருளை அகற்றினார். மகாவிஷ்ணு ஒளி கொடுத்த இந்த நிகழ்ச்சி நடந்தது இந்த நாளில். ஒரு கார்த்திகை மாதத்து கார்த்திகை நட்சத்திரத்தன்று என்பதால் அதனை கொண்டாடும் வகையில் விளக்கேற்றி வைணவர்கள் கொண்டாடுகிறார்கள். ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. பிறவிதோறும் வினைமிகுந்து பெருகுகின்ற இருளினை அகல வைக்கும் அருணதீபம். ஓம் நமோ நாராயணாய. உலகம் முழுவதும் உலங்க வேண்டும். ஓம் நமோ நாராயணாய. மனதில் என்றுமே இருக்க வேண்டும். ஓம் நமோ நாராயணாய. ஜனன மரண பயதரங்க சாகரம் கடத்தியே உடன வந்து காக்கும் நாமம். ஓம் நமோ நாராயணாய. ஜனன மரண பயதரங்க சாகரம் கடத்தியே உடனு வந்து காக்குவோடம். ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய.
ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. சொக்கப்பானை கொளுத்தும் பொழுது பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட நின்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு மண்ணு புகழ் கௌசலைதான் மணிவயிறு வாய்த்தவனே தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்து வித்தாய் செம்பொன் சேர் கன்னி நன்மா மதில் புடைசூழ் கண்புறத்தன் கருமணியே என்னுடைய இன்னமுதே ராகவனே தாளேலோ அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் வளமார்பில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் ஜோதி வளைத்துறையும் சுடராளியும் பல்லாண்டு படைப்போர்க்கு முழங்கும் அந்த பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே குளந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயினவெல்லாம் நிலந்தரம் செய்யும் நீள் விசும்பருளும் அருளோடு பெருநிலமளிக்கும் வளந்தரும் மற்றும் தந்திரும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். உயர்வர உயர்நலம் உடையவன் அவனவன் மயர்வர மதிநிலன் அருளினன் அவனவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி அவனவன் துயரரு சுடரடி தொழுதலு என் மனனே. நாம் விஷ்ணு சோடச நாம ஸ்லோகத்தை அதிகாலை எழுந்தவுடன் சொல்லலாம். மருந்தை உண்ணும் போதிலே விஷ்ணுவே என்றும் உணவை உண்ணும் போதிலே ஜனார்த்தனா என்றும் படுக்கம் போகும்போதிலே பத்மநாபா என்றும் திருமணத்தின் போதிலே பிரஜாபதி என்றும் சொல்லுவோம். யுத்தம் செய்ய செல்கையில் சக்கரதாரி என்றும் பயணம் செய்யும் போதிலே திரிவிக்ரமா என்றும் மரணப்படுக்கை நெருங்கையிலே நாராயணா என்றும் வாழ்க்கை துணை புரிந்திட ஸ்ரீதரா என்றும் சொல்லுவோம். கெட்ட கனவில் புரள்கையில் கோவிந்தா என்றும் நெருப்பை நெருங்கும் வேளையில் ஜெயசாய் என்றும் நீரில் ஆடும் போதில் வராகமூர்த்தி என்றும் மலைகள் ஏறும் போதிலே ரகுநந்தனரே என்றும் சொல்லுவோம். பிரச்சனையில் அகப்பட்டால் மதுசூதனா என்றும் வனங்களில் திரிகையில் நரசிம்மா என்றும் கால்நடையாய் செல்கையில் வாமனா என்றும் எங்கேயும் எப்போதும் மாதவா என்று சொல்லுவோம். இந்த ஈரட்டு பெயர்களை நம்பி நாம் கூறினால் பாவங்கள் தொலையும். கார்த்திகை தீபமன்று மாலையில் 6 மணிக்கு வீட்டில் சிவன், விஷ்ணு, முருகன் மற்றும் எல்லா தெய்வ படங்களுக்கும் பூக்களால் அலங்கரித்து திருவிளக்கு ஏற்றி பிறகு 5 அல்லது அதற்கு மேற்பட்ட அகல் விளக்குகளில் நெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும். தட்டில் வெற்றிலை, பாக்கு, பழம், தேங்காய், உதிரி பூக்கள் வைத்து இனிப்பு பலகாரங்கள், பொரி, அப்பம், அக்கார அடிசல், பிரசாதம் வைத்து வழிபடலாம். திருவிளக்கு அகவல் படித்து திருவிளக்கு அர்ச்சனை செய்து கற்பூர தீபாராதனை செய்யலாம். சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த ஜாதிகே சரண்யே திரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம். வாழ்க வளமுடன்.